கையடிக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறைலாம் அடிக்காதீங்க. 10 முறை 15 முறை உடம்புல சத்து எவ்வளோ இருக்கோ அத்தனை முறை தொடர்ச்சியாக கையை அடிச்சுக்கிட்டே இருங்க. அதுவும் வந்து குறிப்பாக காணொலியை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமும் வராது. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு காணொலி பார்த்தா ஒரு பெண் பேசுகிறாங்க, கையடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது, இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம், தப்பு கிடையாதுங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த கைப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கு கமெண்ட் நிறையா போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு 3000 கமெண்டில் 2500 கமெண்டு, அம்மா தாயே நெஞ்சில பாலவாத்த, இந்த செய்தியை கேட்டுதான் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ 100 ஆண்டு வாழணும், உன்ன மாதிரி ஒரு தெய்வ பெண்ணோட வாயிலிருந்து இந்த வாக்கு வருது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு புதுகலை பிடிச்சிக்கிட்டு திரும்ப ஓடுறாங்க. அடுத்த வினாடியே வந்து கையில் காணொலி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் பக்கம் ஓடுறாங்க. அந்த அவன் போட்டிருக்க கமாண்டுக்கு அவன் அந்த அடுத்த நொடி அதை தான் செய்வான் போல இருக்கு. இந்த கையடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து மனித ஆற்றலுக்கு தேவையான பிராண சக்திக்கு மூலாதாரமே மனித உடம்புல ஊறக்கூடிய விந்து சக்தி தான். அந்த விந்து சக்தியை உடம்புல தேக்கி ரத்தம், தசை, நரம்பு, எலும்பு இப்படி அடுக்கடுக்கான மண்டலங்களுக்கு அது சத்தா வந்து நம்ம மாற்றி கொடுக்கறதுக்காக அதை வந்து நம்ம தேக்கி வைக்கிறோம். நமக்கு அதீதமாக வந்து காம சிந்தனை வரக்குள்ள தன்னால் வெளியே போகும். காம சிந்தனை உங்களுக்கு வந்து ஆண் பெண் உறவில் இருக்கக்குள்ள அந்த விந்தாகப்பட்டது வெளியே வரும். மற்ற நேரங்களில் உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியே இந்த விந்து சக்தியில தான் இருக்கு. அப்படி வந்து உயர்வாக இருக்கக்கூடிய இந்த விந்து சக்தியை நீ அடிச்சு கக்குசுன்னு பார்க்காத, கண்ட இடம்னு பார்க்காத, போர்வன்னு பார்க்காத, இருட்டறையில் வந்து நீ எதனாலும் போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அடித்தாலும் பரவாயில்ல, நீ போய் பப்ளிக்கில் எங்கேயாவது அடித்தாலும் பரவாயில்ல, உனக்கு அடிக்கிறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு கையில் ஒரு காணொலி மட்டும் இருந்தால் போதும், நீ எவ்வளோ வேணாலும் அடித்து சாத்து நவுத்திக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லாடல்கள்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதாவது பேசிடுவோமோன்ற ஒரு தயக்கத்தில் எதையும் சொல்லலை. கையடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத வந்து சொல்லாமல் நீங்கள் அடிங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினா இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியாது. சத்தான ஆகாரம் கிடையாது. அடித்து நவுத்துறாங்க. கேட்டால் அப்போல்லாம் அடிக்கலையா, அப்போ உள்ளவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, இப்போ நாங்கள் அடித்து தான் புதுசாக வந்துட போதாங்கிற தோணியில் பேசுகிறவங்களுக்கு அன்னைக்கு வந்து குறைஞ்சது வந்து வாரத்தில் ஒரு நாள் நாட்டுக்கோழியோ இல்லை ஆட்டுக்கறியோ இல்லை ஆட்டுக்காலோ ஏதோ ஒன்று நான்வெஜ்ஜில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஆரோக்கியமான காற்று, நல்ல திடகாத்திரம் இருந்துச்சு. இந்த மாதிரி காணொலி இல்லாததுனால மாதத்தில் ஒரு 2 தடவையோ 4 தடவையோ அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு. யாரும் அடிக்காமல் அந்த காலத்துல இருந்து இல்லாமல் இல்லை. இப்போ வந்து தடுக்கி விட்ட அடுத்த வினாடி நீ எந்த மாதிரியான காமத்தை தேடுறியோ, ஒல்லி பொண்ணு வேணுமா இருக்கு, குண்டு பொண்ணு வேணுமா இருக்கு, குட்டை பொண்ணு வேணுமா இருக்கு, நெட்டை பொண்ணு வேணுமா இருக்கு, வெள்ளைக்காரி வேணுமா இருக்கு, கருப்பின பெண் வேணுமா இருக்கு, இப்படி வெரைட்டியாக காமத்தை கொண்டு வந்து இவங்களுக்கு திணிக்கிறாங்க. இது இல்லாமல் ஆப்புன்னு சொல்லி நேருக்கு நேராக சந்தித்து பேசலாம், உங்களுக்கான பெண் நண்பர்கள் வேணுமா, இது மாதிரி ஏகப்பட்ட விளம்பரத்தை இந்த கார்பரேட் கம்பெனியை வேற அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. காம சிந்தனையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல் போயிட்டு இருக்கக்குள்ள கையடிக்கிறதுனால எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். இந்த முக்கியமாக வந்து நம்ம உடம்பை வந்து இயக்கக்கூடிய ஆதாரமான ஆற்றல் சக்தியை கொடுக்கறதே அந்த விந்து சக்தி தான். அப்படியாப்பட்ட உயர்வான இந்த விந்து சக்தியை எவ்வளவு மலிவாக வந்து இறக்கி விட முடியுமோ அதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் தடுக்கிறது? கையடிச்சு எனக்கு வந்து ரொம்ப வந்து உடல்நிலையெல்லாம் பலகீனமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு 16-17 வயசில் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா 25 வயசில் அவனுக்கு ஆண் மலட்டுத்தன்மையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புள்ள பிறக்காது, ஆண் மலட்டுத்தன்மைனா அந்த மாதிரி புள்ள பிறக்காததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அதீதமாக வந்து முடியெல்லாம் வந்து பெருசாக வந்து 40 வயசுக்குள்ளேயே வழுக்க விழுந்துடும். கண்ணு பார்வையெல்லாம் குறைஞ்சிடும். 50 வயசுலாம் அவன் இருக்கிறது தடன்னு ஒரு மாதிரி உடல் நடுக்கம் ஏற்பட்டு நரம்புலாம் தளர்ச்சியாகி மூட்டில் இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் வறண்டு போய் தோல்லாம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். தோலில் ஒரு ஈரப்பசையே இருக்காது. உடம்புல இருக்கக்கூடிய அனல், அதாவது சுண்ணாம்பு சத்து, எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் வறண்டு போனதுக்கப்புறம் எலும்புல வெப்பம் பற்றிக்கிட்டு எந்நேரம் வந்து கனன்னே இருக்கும்.
இது மாதிரி எண்ணற்ற உடல்ல வந்து உடனே தாக்கக்கூடிய வியாதிகள்லாம் பட்டு பட்டுன்னு தாக்கும் விந்து சக்தி குறைஞ்சி போச்சுன்னா. அது மாதிரி உடம்ப வந்து அவ்வளவு பாதுகாக்கக்கூடிய இந்த விந்து ஆற்றலை இறைச்சி வெளியே விடாம உடம்புல தேக்கி நிப்பாட்டி நல்லா வனப்பான ஆண்மகனா இருங்க. அதை விட்டுட்டு நோஞ்சா மாதிரி இந்த விந்து சக்தியெல்லாம் விட்டுட்டீங்கன்னா இப்போ நீங்கள் விடுறப்ப தெரியாது, குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கண்ணமெல்லாம் அப்படியே உள்ளே போய் டொக்கு விழுந்துடும், கண்ணு உள்ளே போயிடும், இந்த தாடை எலும்புலாம் வெளியே துருத்திக்கிட்டு தெரியும், நெஞ்சு எலும்புலாம் வெளியே துருத்திக்கிட்டு தெரியும். அது மாதிரி அலங்கோலமாக ஆயிரும். நல்லா அழகாக இருக்கக்கூடிய மேனியை அலங்கோல மேனியாக்கி பாடாப்படுத்திடும். அந்த மாதிரி இந்த விந்து சக்தியை இழந்தவங்களுக்கு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் நாகேஸ்வர பஸ்பம்னு ஒன்று இருக்குது. இந்த மருந்து வந்து விந்து சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது உடம்புக்கு தேவையான தங்க சத்து, வெள்ளி சத்து, அதே மாதிரி உங்களுக்கு இரும்பு சத்து, செப்பு சத்து, ஈய சத்து எல்லாமே அந்த நாகேஸ்வர பஸ்பத்தில் கிடைக்கும். அந்த பஸ்பம் வந்து விந்தை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். விந்து நஷ்டமானவங்க கையடிச்சு விந்தை வேகமாக வெளியிட்டவங்க எல்லாத்துக்கும் உடம்புல வெப்பம் ஏற்படுத்தி அந்த வெப்பத்தினால வர உற்பத்தி ஆகக்கூடிய விந்துவுமே வந்து நீர்த்து போய் நீராகரத்தின் மாரி தன்னால் கசியும் தூக்கத்தில் ஓடும். அதை சரி பண்ணுறதுக்கு சித்தர் மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து குங்குமப்பூ மெழுகுன்னு சொல்லியிருக்காங்க. விந்தை வந்து கெட்டிப்படுத்துறது, விந்து வந்து குளிர்ச்சியாகவும் கெட்டித்தன்மையோடு இருக்கிறதுக்கு குங்குமப்பூ மெழுகும், விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நாகேஸ்வர பஸ்பம். இதை ரெண்டையும் கையடிச்சு உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னே தெரில, கல்யாணம் போகுது, எனக்கு வாழ்க்கையே பயமாக இருக்குது, குழந்தை பிறக்குமா, பேக் பெயின் வந்துருச்சு, கையடிச்சு சுய இன்பம் பண்ணதுனால எனக்கு சுய இன்பத்தினால பேக் பெயின் வந்துருச்சு, முட்டுகள்லாம் சக்தி இல்லை, நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நாகேஸ்வர பஸ்பம்னு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. நம்ம பதிவிலே முன்னாடி போட்டிருக்கேன், அந்த பதிவை பாருங்கள். அந்த மருந்து செய்முறையோடு போட்டிருப்பேன், குங்குமப்பூ மெழுகையும் போட்டிருக்கேன். இந்த 2 மருந்தையும் நீங்கள் காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கையடிச்சதுனால வந்த பாதிப்புலேருந்து உடனே மீளலாம். மேற்கொண்டு யாராவது சொல்கிறாங்க சுய இன்பம் பண்ணுறதுனா ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால் உடம்பு ஒன்றும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷமாக அடிக்கிறப்போ உங்களுக்கு சிற்றின்பம் கிடைக்கும். சிற்றின்பம்னா குறுகிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வியாதிங்கிற பேரின்பமும் கிடைக்கும். உடல் நோய் குறைபாடு, உடலை வந்து வனப்பு இல்லாமல் மாற்றுறது, அழகு வந்து மேனி வந்து குறைஞ்சி போகிறது, கண்ணாடிக்கு எப்படி ரசம் போச்சுன்னா கண்ணாடி தெரியாதோ அது மாதிரி உடம்புக்கு வந்து உடம்பை வந்து அழகாக மினுக்க வைக்கிற ரசம் தான் நம்ம விந்து சத்து. அந்த விந்து சத்தை இழக்கிறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. இழந்தீங்கன்னா ஆயுள் முழுக்கும் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகணும். உடம்பு கனகனத்து போயிடும். உடம்பு வந்து கனகனப்புன்னா உடம்பு எந்நேரமும் சூட்டில் இருக்கும், கலகலத்து போயிடும். நரம்பு எலும்பு எல்லாமே தன்னால் ஆடும் கிடுகிடுன்னு. பனிலெல்லாம் பண்ணினா பல்லு கிடுகிடுன்னு ஆடும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் யாரோ ஒருத்தங்க மருத்துவத்தை வந்து தவறான முறையில் வந்து வழிகாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்செல்லாம் கேட்டு உடனே கையடிக்க கிளம்புனீங்கன்னா நாளைக்கு கையடிக்கிறதுக்கு கை இருக்கும், அங்கே ஒன்றும் விஷயம் இருக்காது, இன்னும் எலும்பவே எலும்பாது, தோண்டு போய் அது ஒரு தேவையில்லாத உறுப்பு மாதிரி தனியாக கிடக்கும். அதனால் கையடிப்பது மிக மிக தவறான பழக்கம். அதே மாதிரி கையடித்து அந்த தவறான பழக்கத்தில் மாட்டி உடல் மெலிஞ்சவங்களுக்கும் உடல் சோர்வானவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், நம்ம உடம்பை திரும்ப வனப்பாக்கிக்கணும்னா என்ன மருத்துவம்னா நாகேஸ்வர பஸ்பங்கிறது நல்லா வந்து உங்களுக்கு உலோக சத்தை நிறைய உடம்புக்கு கொடுத்து விந்து ரசத்தை உடனே உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி ஆகிற விந்து ரசத்தை குளுமைப்படுத்தி கெட்டிப்படுத்துறதுக்கு குங்குமப்பூ மெழுகு, இது 2மே நம்ம பதிவில் இருக்குது, நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம சித்தரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ காணொலியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.